ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வருதுன்னு சொன்னேன். ஸ்னோ ஸ்டார்ம் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணி. இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நல்லாவே ஸ்னோ ஸ்டார்ம் பெஞ்சு இந்த அளவுக்கு கார் மேலெல்லாம் வந்து அப்படியே ஸ்னோ படிஞ்சிச்சு. நிறைய பேர் இந்த வைப்பரெல்லாம் தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா ஸ்னோ ரொம்ப படிஞ்சிச்சுன்னா அந்த வைப்பர்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகி அதோட நின்றும். அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி காரை வந்து கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுருவாங்க. அப்படின்னா அப்படியே தூக்கி அதை ஸ்னோவை தட்டிட்டு கார் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நாங்கள் எப்பவும் போல் வெளியே எங்கேயும் போகாமல் இங்கே ஒரே சமையல் வேலை தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ப்ரான் குழம்பும் ப்ரான் ஃப்ரையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேருந்து பார்க்குறேன் எங்களோட பால்கனி. இது வந்து அப்படியே இறங்குனா கீழே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் சமைச்சிக்கிட்டே இந்த வியூவை பார்க்குறது. நானும் ஸ்னோ எவ்வளோ வருதுன்னு அப்பப்போ பார்த்துட்டே சமைச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் ப்ரான் குழம்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு மீன் குழம்பு மாதிரியே ஒரு மெத்தடில் எங்கள் அம்மா செய்வாங்க. அந்த மெத்தடில் தான் செஞ்சேன். இன்றைக்கி ஆனால் கொஞ்சம் குழம்பும் ஃப்ரை ரெண்டுமே ரொம்ப காரமாயிருச்சு. அதனால் பசங்க கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸ்னோ கண்டினியூஸாக பெஞ்சு நான் சமையல் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே திரும்ப இவ்வளோ தூரம் அளவுக்கு நிறைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் மழையை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது அதெல்லாம் பிடிக்கும். அது மாதிரி எனக்கும் ஸ்னோவை பார்த்துட்டே சாப்பிடணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஸ்னோவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு வழியாக லஞ்ச் முடிஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் ஆயிடுச்சு. அதனால் பச்சை பட்டாணியை வேக வச்சு அதை வந்து பீட் சுண்டல் மாதிரி செய்யலான்னு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எண்ணெய் விட்டு இந்த அரைச்சி வச்சதை உள்ளே சேர்த்து அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தேன். ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற டைமில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு இந்த மாதிரி நிறைய தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்து மல்லி இலைலாம் சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பரான பீட் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பீட் சுண்டலை நம்ம அதுக்கு மேலே வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட்டை துருவி போட்டு இதை வந்து டெக்கரேட் பண்ணி சாப்பிட போகிறோம். இதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் இந்த ஓமப்பொடி மிக்சர் இருக்குல்ல, அது இருந்துச்சு வீட்டிலே. அதனால் அதையும் நான் கொஞ்சம் போட்டு இதை சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த ஸ்னோ டைமுக்கு சுட சுட இதை சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குளிருக்கு எதமாக ஒரு டீயையும் பீச் சுண்டலையும் சாப்பிட்டுட்டு திரும்பியும் உட்காந்து ஸ்னோவை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அது நிற்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் வந்து கண்டினியூஸாக பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ கார் மேலெலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ இன்ச்சஸ் ஸ்னோ பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு கார் மேலே ஒரு லேயரே ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து சமைச்சிக்கிட்டே இருந்தாலும் அவங்க வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. எவ்வளோ ஸ்னோ பெஞ்சாலும் சரி, மழை அடித்தாலும் அவங்க வந்து கரெக்டாக க்ளீன் பண்ண வந்துடுவாங்க. இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பால்கனி வழியாக வெளியே போகிற பாதை. அதை எல்லாத்தையும் ஓரமாக்கிட்டு ஸ்னோவெல்லாம் நல்லா தள்ளி விட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாதையை. இந்த விலாக் இதோட முடிஞ்சுது. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பாய்.